Okay, students எல்லாருக்கும் வணக்கம். This is Geography Srinivasan. Today வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8th Geography புக்கில் யூனிட் 2ல் வானிலையும் காலநிலையும் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வீடியோவை நம்ம 9th Geography அண்ட் 10th Geographyயில் ஏற்கனவே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு 2 பார்ட் ஆஃப் வீடியோவை நம்ம போட்டிருப்போம். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கிளிக் பண்ணி இதுக்கான இன்ஃபர்மேஷனை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வானிலைனா என்ன, காலநிலை என்ன அப்படின்றத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 9th அண்ட் 10th சொல்லப்படாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவோட எண்டில் சொல்ல போகிறேன். ஸோ நோட்ஸை கிளியர் எடுத்துக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போது காலநிலை அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுவும் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். இது வந்து கிளைமேட் என்ற சொல் கிளைமா என்ற பண்டைய கிரேக்க மொழியிலிருந்து இது பெறப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கிளைமோ அப்படின்னா தமிழில் சாய்வு கோணம் என்று அழைக்கப்படுகிறது. தட் மீன் இன்க்ளைனேஷன். இன்க்ளைனேஷன் அப்படின்றது ஒன்று இப்படி இருக்கலாம், ஒன்று இப்படி இருக்கலாம், கொஞ்சம் சாய்வு கோணமாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைச்சது தான் இந்த கிளைமேட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் டேர்ம். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இந்த காலநிலையை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். காலநிலை என்பது இயற்கை சூழ்நிலையின் அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும். இந்த காலநிலை அப்படின்ற விஷயம் எந்தெந்த விஷயங்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலநிலை நினச்சா ஒரு ஜீவராசிகளையோ ஒரு மனிதர்களையோ அந்த இடத்துல வாழணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காலநிலை இந்த கிளைமேட் நினச்சா ஒரு நிலப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றம், மண் வகைகள், இயற்கை தாவரங்கள், விலங்குகள் எல்லாத்தையுமே இன்க்ளூடிங் ஹியூமன் ஆல்சோ அந்த இடத்துல வாழலாமா இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். வடிவில் சொல்கிற மாதிரி உள்ளூர்லேயே இருக்கலாமா வேணாமா, இல்லை துபாய்க்கே போகலாமா அப்படின்ற மாதிரி இந்த காலநிலை நினச்சா ஒரு இடத்துல வறட்சி ஏற்படுத்தலாம், அல்லது வெள்ளத்தை ஏற்படுத்தலாம், அல்லது மீடியமான மழைப்பொழிவு ஏற்படுத்தி மக்கள் சந்தோஷமாக நிலையாக வாழ வைக்கலாம். ஒரு இடத்துல மண் வந்து செழிப்பாக இருக்க வைக்கலாம், அல்லது புழுதிக்காடாக மாறி ஒரு பாலைவனமாகவும் மாற்றலாம். அது எல்லாமே யார் கையில் இருந்து இருக்குது? காலநிலை அப்படின்ற கடவுள் கையில் இருக்குது. அப்போ காலநிலை பற்றின இன்ஃபர்மேஷன் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு இப்போ நல்லாவே மனசில் ஸ்டார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்போ காலநிலை அப்படின்னு வந்துட்டாலே இந்த காலநிலை, வானிலை இதெல்லாம் எதை பொறுத்து இதெல்லாம் அமையுதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வளிமண்டலத்தை பொறுத்து இதெல்லாம் மாறும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பின்னாடி நம்ம வானிலை மற்றும் காலநிலையை பாதிக்கக்கூடிய சில காரணிகள், கட்டுப்படுத்தும் காரணிகள் அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஒரு சில காரணிகளில் இந்த வளிமண்டலமும் ஒன்று. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கான். என்ன சொல்ல வரான்னா, இதில் நம்மளுடைய வளிமண்டலத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான். என்னென்னு கேட்டிங்கன்னா, புவியின் வளிமண்டலமானது வாயுக்களாலான பல அடுக்குகளை கொண்டது. இது புவியை சூழ்ந்துள்ளது. எதன் காரணமாக சூழப்பட்டுள்ளது? புவியின் ஈர்ப்பு விசையினால் வாயுக்களை புவியில் தக்க வைத்து கொள்கிறது. சரிங்களா? சரி, எந்தெந்த வாயுக்களை தனது அட்மாஸ்பியர்னு சொல்லக்கூடிய வளிமண்டலத்தில் தக்க வைத்து கொள்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்கள் மற்றும் நீராவிகள். இது எல்லாமே கடந்த ஒரு வாயு கலவை தான். இது நம்ம வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வளிமண்டலத்தில் நிகழக்கூடிய மாற்றங்களையே நாம் பூமியுடைய எர்த் சர்ஃபேஸில் நம்ம அனுபவிக்கிறதுனால ஒரு நாள் மோடமாக இருக்கும், ஒரு நாள் வெயிலாக இருக்கும், ஒரு நாள் மழைப்பொழிவாக இருக்கும், ஒரு நாள் குளிராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வெதர் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த வெதர் ரிப்போர்ட்டை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணி, அதில் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வளிமண்டலத்துக்கு உண்டு. சரிங்களா? ரைட். இப்போது நம்ம பார்த்த இந்த கேஸஸில் அதிகபட்சம் யார்? நைட்ரஜன் 78%. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 21% ஆக்சிஜன் உள்ளது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச மெஜாரிட்டி கேஸஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? நிரந்தர வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சேர்த்து 99% ஆஃப் கேஸஸ் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் திஸ் இஸ் பர்மனன்ட் கேஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர், பர்மனன்ட் கேஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ரிமைனிங் 1% ஆஃப் கேஸஸ் as a
other gases of argon, carbon dioxide and some other water vapors. ஓகேங்களா, அதனுடைய பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக நைட்ரஜன் ஆக்சிஜனையும் தாண்டி இந்த 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுடைய இன்ஃபர்மேஷனையும் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு ஜியோகிரஃபி அண்ட் பயாலஜி. ஓகேங்களா, ஏன்னா பயாலஜி பொறுத்த வரைக்கும் க்ரீனிஷ் அதை பற்றி படிப்பீங்க இல்லையா, வெஜிடேஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், ஆக்சிஜன், ஃபோட்டோசிந்தசிஸ், அதை பற்றி படிக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸில் கார்பன் டை ஆக்சைடு பற்றி நீங்கள் இக்னோர் பண்ணிடவே முடியாத அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வித் த பர்சன்டேஜ் ஆஃப் gases. Okay, next one. இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு பாயிண்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் வெதர்? வாட் யூ மீன் பை வெதர்? வெதர்னு என்னங்க, நியூஸில் படிப்பாங்க, வானிலை, இன்றைய வானிலை வழங்குபவர் நிப்பான் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி டெய்லியும் பாலிமர் நியூஸில் கேட்குறீங்க, வானிலையில் கேட்குறீங்க, நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டில் கேட்குறீங்க. என்ன வானிலை? என்ன ஒரு இடத்துல எப்படி மழைப்பொழிவு ஏற்பட்டுச்சு, ஒரு இடத்துல எப்படி மேகமூட்டம் இருந்துச்சு, ஒரு இடத்துல எப்படி ஈரப்பதம் இருந்துச்சு, சுனாமி வந்துச்சுன்னா சுனாமி வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் உட்பட வெதர் ரிப்போர்ட்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. பட் நமக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிடுவாங்க. ஆனால் இந்த வானிலை அப்படின்றது எந்தெந்த தகவல்கள் உள்ளடக்கிய ஒரு ஃபினாமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு மற்றும் பிற கூறுகளின் தன்மைகளை குறிப்பது. ஓகேங்களா, ஆனால் டிவியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த டைம் இருக்காது, நிறையா விளம்பரங்கள் போடுறதுக்கு டைம் இல்லை. அப்போது சம்மர் சீசனாக இவ்வளோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்துச்சு, அதுவே ரெய்னி சீசனாக இவ்வளோ சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் பொழிஞ்சிட்டு போயிடுச்சு. பனிப்பொழிவாக மலை பிரதேசங்களில் வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கண்ணுக்கு புலப்படாத அளவில் மேகமூட்டம் மற்றும் பனிமூட்டமாக இருந்தது. இதனால் பயணிகள் அவஸ்தி. அவ்வளோ முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இது எல்லாத்தையும் பற்றியுமே சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான் வானிலை அறிக்கை. ஏன்னா இதை பற்றி சொல்கிறதுக்கு டைம் இல்லை, பல நியூஸுக்கு டைம் இல்லை. விஜய் சொல்கிற மாதிரி இதை பற்றி பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி தான், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது வானிலை அப்படின்றது எந்தெந்த விஷயங்களை உள்ளடக்கிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் வானிலை குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வை குறிப்பதாகும். இது வந்து இட் வில் பி சேஞ்ச் அட் தி டைம் டு டைம், டே டு டே, வீக்லி வீக். சரிங்களா, வீக்கு எப்போலாம் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ வானிலை அப்படின்றது செகண்ட் டு செகண்ட், டே டு டே மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம், ஒரு வருடத்திற்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. சரிங்களா, இட் வில் பி சேஞ்ச். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா காலநிலை பற்றி சொல்லியிருக்காங்க. அது அப்படியே காலநிலை அப்படின்றது வானிலையும் காலநிலையும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம். பட் ஒரு சில சின்ன விஷயத்தில் மட்டும் நூலளவு அப்படியே வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலை அப்படின்றது ஒரு பகுதியின் நீண்ட நாளைய வானிலை சராசரியை பற்றி குறிப்பதாகும். இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையினை நீண்ட காலத்திற்கு, அதாவது 35 வருடங்களுக்கு கணக்கிட்டு கூறுவதாகும். இந்த வருஷத்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. காலநிலையின் கூறுகளும் மற்றும் வானிலையின் கூறுகளும் ஒன்றே, ஆனால் வானிலையை போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல. இதுதான் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான வேர்ட். வானிலை போன்று காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது அல்ல அல்ல அல்ல. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒரு நாளில் அடிக்கடி மாறக்கூடிய ஒரு ஃபினாமினா அப்படின்னா அது வெதர். 30 முதல் 35 வருடங்களுக்கு ஒரு முறை வானிலை சராசரி கணக்கிட்டு கூறுவதற்கு பெயர் காலநிலை. தாட்ஸ் ஆல். முடிஞ்சதுங்களா? அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே குழப்பிக்க வேணும். கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வானிலை மற்றும் காலநிலை இதற்கு வந்து இடைப்பட்ட வித்தியாசங்கள் என்னென்ன, வாட் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். அது பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு போதுமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காலநிலை மற்றும் வானிலை கட்டுப்படுத்தக்கூடிய சில காரணிகளை பற்றி பார்க்கலாங்க. நான் சொல்லியிருப்பேன், காலநிலை அப்படின்றது ஒரு இடத்துல எந்த மாதிரியான ஜீவராசிகள் வாழணும், எப்படிப்பட்ட கிளைமேட் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது அவர் தான். அப்போ அந்த காலநிலை எப்படி இருக்கணும்ன்றத முடிவு பண்ணுறது யார்? அதுவும் நேச்சர் தான். பாருங்களேன், இயற்கை எப்படி சுற்றி விளையாடுறாரு பாருங்க. அப்போ காலநிலையும் வானிலையும் யார் சார் கட்டுப்படுத்துகிறா? கடவுளா, பிரம்மாவா, மனுஷனா? இல்லை. யார் கீழே பாருங்கள்.
சூரிய கதிர்களின் படுகோணம், சூரிய ஒளிப்படும் நேரம், உயரம், நிலம், நீர் பரவல், அமைவிடம், மலைத்தொடர்களின் திசை அமைவு, காற்றழுத்தம், காற்று மற்றும் கடல் நீரோட்டம் போன்றவை ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது பகுதியின் பிரதேசத்தின் காலநிலையும் வானிலையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகள். அடடா, இயற்கை கொடுத்த பரிசு இயற்கையாகவே கட்டுப்படுத்திக்கிறது. பார்த்தீங்களா, அதுக்கு வந்து யாருமே ரெகுலேட்டர் யாருமே கிடையாது, மனுஷங்களாம் கிடையாது. இயற்கையை கட்டுப்படுத்திக்கும். இயற்கையாகவே வெற்ற வேண்டிதான். அப்போது காலநிலை நினச்சா கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி வேணாலும் மாற்றலாம். ஆனால் கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஒரு காலநிலையும் மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. பாருங்களேன், ரொம்ப அற்புதமான விஷயம். இறைவன் கொடுத்த பரிசு இயற்கை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். போகிற போக்கில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஒன்றும் இல்லைங்க, வளியியல் அப்படின்னு என்னங்க, வானிலை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பிரிவு. காலநிலையில் என்னங்க, இது ஒரு காலநிலையின் பற்றிய படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு. தாட்ஸ் ஆல். ஸோ தட் மீன் வளியியல் அப்படின்றது இட்ஸ் ஸ்டடி அபவுட் என்ன சொல்கிறது, மீட்டியோராலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளூயின்ஸை மெட்ராலஜின்னு சொல்லுவோம். அது கிளைமேட் பற்றி படிக்கிறது கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவோம். கிளைமேட்டாலஜி, லாஜி, LOG அப்படின்னா ஸ்டடி அபவுட் சயின்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு போகிற போக்கில் அப்படி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, காலநிலை மற்றும் வானிலையின் முக்கிய கூறுகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போது காலநிலை மற்றும் வானிலையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் கேட்டிங்கன்னா வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம் மற்றும் காற்று. இது எல்லாமே தான் இந்த காலநிலை மற்றும் வானிலையுடைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 1 செகண்ட். ஓகே, கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். இப்போ டெம்பரேச்சர்னா என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர்னா என்ன? டெம்பரேச்சர் என்னங்க, ஜுரம் அடித்தா கொஞ்சம் சுடும், சாதம் வைக்க ஹீட்டு தேவைப்படுது, வெயில் காலத்தில் வெளியே நடந்தால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, இதுதானே டெம்பரேச்சர். அது மட்டும் கிடையாதுங்க. வெப்பநிலை என்பது வானிலை மற்றும் காலநிலையின் முக்கியமான ஒரு கூறு. அது மட்டும் இல்லாமல் புவியும் அதன் வளிமண்டலமும் சூரியனின் வெப்ப கதிர்வீசலால் வெப்பம் அடைகின்றன. வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பது. காற்றுல எவ்வளோ டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குதோ அதுதாங்க வெப்பத்தினுடைய அளவு. சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் காற்றில் உள்ள வெப்பமானது சூரிய கதிர்வீசலால் மட்டுமின்றி வளிமண்டல நிறையையும் சிறிதளவு சார்ந்துள்ளது. சரிங்களா? வெப்பமானது புவியை வந்தடையும் கதிர்வீசின் காலத்தை பொறுத்தும் புவி வெப்ப கதிர்வீசலின் அளவை பொறுத்தும் வெப்பம் இடத்திற்கு இடத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா பூமியோடைய இயக்கங்கள், தற்சுழற்சி, சூரியனை வலம் வருதல் மற்றும் புவியினுடைய சாய்வுத்தன்மை, இது எல்லாமே தான் காரணம். அப்போது பூமியினுடைய நேச்சர் ஆஃப் கேரக்டரை பொறுத்து தான் அந்த டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு இடத்துக்கு சிமிலராக பரவணுமா இல்லை சிமிலராக இல்லாமல் விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு பரவணுமா அப்படின்றதே தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வெப்பநிலைமானி. சரிங்களா? தெர்மாமீட்டர். இது எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கோ அதை வந்து ஸ்கேலில் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி ரெட் கலரில் இங்க் அப்படியே ஃப்ளோயிண்ட்டாக போயிட்டே இருக்கும். அது எங்கே போய் நிற்குதோ அதுதாங்க டெம்பரேச்சருடைய மெஷர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை, ஈரப்பதத்தின் அளவு, ஆவியாதல், திரவமாதல், பொழிவு ஆகியவற்றின் அளவுகளில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எதுங்க? இந்த வெப்பநிலை. சரிங்களா? ஒரு வெப்பநிலை நினச்சா ஈரப்பதத்தினுடைய அளவை மாற்ற முடியும், ஆவியாக்க முடியும், திரவமாக்கவும் முடியும், மழைப்பொழிவை ஏற்படுத்தவும் முடியும். அப்போ அந்த வெப்பநிலையில் இருக்கக்கூடிய சக்தியை பாருங்களேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது அப்படியே பாக்ஸாக கட்டம் கட்டிக்கோங்க. புக் வச்சுருந்தீங்கன்னா பாக்ஸாக கட்டம் கட்டிக்கோங்க. ஏன்னா சூரிய கதிர்வீசிலிருந்து பெறக்கூடிய வெப்பம் அப்படின்றது எத்தனை வழிமுறைகளில் பூமியை வந்தடைகிறதுன்னு கேட்டாங்கன்னா 3 வழிமுறைகளில் பூமியை வந்தடைகிறது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல் மற்றும் வெப்ப சலனம். இது 3மே ரொம்ப 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 முக்கியம். ஏற்கனவே டெட்டில் வந்து கேட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான கொஷின். புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் தான் அதிகம் வெப்பமடைகிறது. அப்போது கதிர்வீசல் பொறுத்த வரைக்கும் 2 டைப்பு பிரிக்கலாம். ஒன்று சூரிய கதிர்வீசல், இன்னொன்று புவி கதிர்வீசல். புவி கதிர்வீசல்ன்றது ஒன்றும் இல்லைங்க, சன்னிலேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சரை எர்த் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு எக்ஸசிவ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து திரும்ப வெளியே எவாப்ரேட் பண்ணும்.
தட் மீன் ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்போது எக்ஸசிவ் ஆஃப் முடியாத அளவுக்கு சேமித்து வைக்கப்பட்ட டெம்பரேச்சரை திரும்ப விண்வெளிக்கு அனுப்புது இல்லையா, ரெஃப்ளெக்ஷனாக, அதுதாங்க புவி கதிர்வீசல். அந்த கதிர்வீசல்னு வரக்கூடிய டெம்பரேச்சர் தான் சன்லைட்லேருந்து வரக்கூடிய டெம்பரேச்சரை விட ரொம்ப ஹையாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் அந்த எக்ஸசிவ் ஆஃப் டெம்பரேச்சர்னால தான் எர்த்தோடைய சர்ஃபேஸ் ரொம்ப ஹாட்டாக மாறும். ஓகேங்களா? அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சூரிய கதிர்வீசலை விட புவி கதிர்வீசலால் தான் வெப்பம் அதிகம் அடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போகிற போக்கில் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இயல்பு வெப்ப குறைவு விகிதம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இயல்பு வெப்ப விகிதம் அல்லது இயல்பு வெப்ப குறைவு வீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெப்பநிலை அப்படின்றது செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. 1 செகண்ட், கேமரா கொஞ்சம் சாஞ்சிருச்சு. ஓகே, வெப்பநிலை செங்குத்தாகவும் அல்லது கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், செங்குத்தா போக போக எந்த மாதிரியான சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பம் அப்படின்றது ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் செங்குத்தா மேலே போக போக ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது குறைந்து கொண்டே வருகிறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் லேப்ஸ் ரேட் அப்படின்றோம். சரிங்களா? லேப்ஸ் ரேட், LAPSE, லேப்ஸ் ரேட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். எஸ்ஐ மற்றும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வெப்ப பரவலை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள். வெப்ப பரவல் அப்படின்றது செங்குத்தாகவும் பரவலாம், கிடைமட்டமாகவும் பரவலாம். இது செங்குத்தாக தான் பரவணும் அல்லது கிடைமட்டமாக ஹாரிசான்டலாக தான் பரவணும் அப்படின்னு யார் சார் தீர்மானிக்கிறாங்க? கீழே பாருங்கள், அதற்கான தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், கடலிலிருந்து தொலைவு, இயற்கை தாவரங்கள், மண், இது எல்லாமே தான் ஒரு இடத்துல வெப்பம் எந்த மாதிரி ஹாட்டாக பரவணுமா இல்லை கோல்டாக ஓரளவுக்கு இருக்கணுமான்றதையே முடிவு பண்ணக்கூடிய சில விஷயங்கள். அப்போது அட்சரேகை, உயரம், நிலத்தின் தன்மை, கடல் நீரோட்டம், வீசும் காற்று, சரிவு, இருப்பிடம், எக்ஸட்ரா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பொறுத்து தான் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வெப்பத்தை உணர்வதும் குளிர்ச்சி உணர்வதும். சரிங்களா? ரைட். இதை பற்றி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ரொம்பலாம் இப்போ சொல்ல டைம் இல்லை. அடுத்தது ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. என்ன சார் தெரியணும்? கவனிங்க. நில வரைபடங்களில் வானிலை கூறுகளின் பரவலை சம அளவு கோட்டு வரைபடம் மூலம் காண்பிக்கப்படுகிறது. சம அளவு கோடு என்பது என்ன? சம அளவுள்ள இடங்களை இணைப்பது. முக்கியமான ஒன்று. சம அளவுள்ள இடங்களை இணைக்கக்கூடிய வரைபடத்தின் பெயர் டேஷ் என்று பொருள். என்னன்னு டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா சம அளவு கோட்டு வரைபடம். ஓகேங்களா? இக்கோடுகள் வானிலை கூறுகளின் அடிப்படையை கொண்டு அளவு கோடுகள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள், ஐசோதேர்ம் அப்படின்னா சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் அப்படின்றது சராசரி சம வெப்பநிலை கோடு, ஐசோஹெல் அப்படின்றது சம சூரிய வெளிச்சக்கோடு, ஐசோலோ பார் அப்படின்றது சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு, ஐசோபார் சம காற்றழுத்த கோடு, ஐசோ ஹைட்ஸ் அப்படின்றது சம மலையளவு கோடு. சரிங்களா? ஐசோ அப்படின்றது சம அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். ஐசோ அப்படின்றது சம அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். அப்போது சம வெப்பமாக இருக்குதா, சம சராசரி வெப்பநிலையாக இருக்குதா, சம சூரிய வெளிச்சமாக இருக்குதா, சம காற்றழுத்தமாக, சம மலையளவா, இதை தாங்க குறிக்குது. சரிங்களா? அப்போது சம அளவுள்ள கோட்டு படங்களை குறிக்க பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவு படம் சம அளவு கோட்டு வரைபடம். தாட்ஸ் ஆல். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வெப்பநிலையை அளவிடுதல். வெப்பநிலை எப்படி அளப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், மூன்று வழிமுறைகளில் இது அளவிடப்படுகிறது. பார்த்திங்கன்னா, செல்சியஸ், ஃபாரன்ஹீட் மற்றும் கெல்வின். இந்த 3 அளவுகளில் 3 யூனிட் பேசிஸில் அளக்கலாம். அக்கார்டிங் டு எவ்ரி கம்ப்ளீட் எக்ஸாம் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 செகண்ட். ஓகேங்களா? அப்போது வெப்பநிலையை இந்த 3 வழிமுறைகளில் அளவிடப்படுகிறது அப்படின்றது ஃபிசிக்ஸ்லேயும் ஜியோகிராஃபிலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின், 100% ஓப்பன் கொஷின். கண்டிப்பாக ஆன்லைனில் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெப்பநிலைகளை அளவிட அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க? சில வழிமுறைகளும் கடைபிடிக்கிறாங்க. பார்த்திங்களா, வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை அளப்பதற்கு வெப்பமானி பயன்படுத்தலாம் அல்லது ஸ்டீவன்சன் திரை வெப்பமானியும் பயன்படுத்துகிறாங்க. மற்றும் குறைந்தபட்சம் அல்லது அதிகபட்ச வெப்பமானி மூலமும்
கணக்கிடுகின்றார்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வெப்பநிலை இழப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது சூரிய கதிர்களிலிருந்து புவி பெறுகின்ற வெப்ப ஆற்றலானது வெளியேறுகின்ற புவி கதிர்வீசலால் இழக்கப்படுகிறது. வளிமண்டலம் புவி கதிர்வீசலால் வெளியேற்றும் வெப்பத்தால் பாருங்கள் பிற்பகல் 2 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணிக்குள் அதிக வெப்பம் அடைகிறது. ஆகையால் நாள்தோறும் அதிகபட்ச வெப்பநிலை எந்த டைம் டியூரேஷனில் ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா பிற்பகல் 2 மணி முதல் 4 மணிக்குள் இது வந்து வெப்பநிலை பதிவாகிறது. சரிங்களா? அதுவே குறைந்தபட்ச வெப்பநிலை எப்போ பதிவாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயம் வரை பதிவாகிறது. அப்போ உங்களுக்கு வெதர் ரிப்போர்ட் சொல்கிறாங்க இல்லையா, அப்போது ஒரு நாளுடைய அதிகபட்ச வெப்பநிலை எப்போ பதிவாகும்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணிக்குள்ளே தான் அதிகபட்ச வெப்பநிலையே பதிவாகும். சரிங்களா? ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சர் எப்போ ஒரு நாளுடைய லோயஸ்ட் டெம்பரேச்சர் எப்போ பதிவாகும்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 4 மணி முதல் சூரிய உதயம் வரையும். சரிங்களா? ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைம் டியூரேஷனில் தான் வெதர் ரிப்போர்ட்டு எடுப்பாங்க. ஏன் பகல் டைமில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துடைய பாருங்கள் கொடுத்துருக்காங்க, வளிமண்டலத்துடைய புவி கதிர்வீசல்னு என்னென்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதில் வந்து சின்ன இன்ஃபர்மேஷன், வெப்பநிலை வீச்சு அதாவது மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள சராசரி விகிதம். சரிங்களா? அதுதான் வெப்பநிலை வீச்சுன்னு சொல்கிறோம். அதுவே தின வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளில் அமையும் உச்ச வெப்பநிலைக்கும் மற்றும் நீச வெப்பநிலைக்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் தின வெப்ப வியாப்தி அல்லது தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். புரியுதுங்களா? கவனிச்சுட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் வீடியோ, அதனால் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோம்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? அடுத்தது ஆண்டு வெப்ப வியாப்தின்னு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்னது பாருங்கள், ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தான் ஆண்டு வெப்ப வியாப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வெப்ப வியாப்தினா என்ன, ஆண்டு வெப்ப வியாப்தினா என்ன, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். வெப்பநிலை பரவலை எதன் மூலம் காணலாம்? சம வெப்ப கோடுகள் மூலம் காணலாம். சம அளவு வெப்பநிலை கொண்ட இடங்களை இணைத்து வரையப்படும் கற்பனை கோடுகள் தான் சம வெப்ப கோடுகள் என்று அழைக்கின்றோம். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது புவியின் வெப்பமண்டலங்கள். பாருங்கள், புவியினுடைய வெப்பமண்டலங்களை எப்படி பிரிக்கலாம்? கிட்டத்தட்ட 3 வகைகளாக பிரிக்கலாம். சரிங்களா? புவி 3 வெப்பமண்டலங்களை கொண்டுள்ளது. என்னென்ன? ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா வெப்பமண்டலம், மித வெப்பமண்டலம் மற்றும் குளிர் மண்டலம். எங்கே இருக்குது பாருங்கள், குளிர் மண்டலம். இந்த 3 வெப்பமண்டலமும் எங்கே அமையப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா வேர்ல்டு மேப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள், இங்கே தான் 0 டிகிரி ஈக்குவேட்டர் இருக்கா, நேராக சென்ட்ரல் ஒரு லைன் போதா. ஸோ இந்த லைன் தான் நம்ம 0 டிகிரி ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். இதுதான் நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதுதான் வெப்பமண்டலம். அப்போ இந்த வெப்பமண்டலம் அப்படின்றது எதுலேருந்து இது வரைக்கும் பாருங்கள், இதிலேருந்து இந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே ஹாட்டாகவே இருக்கும். சரிங்களா? ரைட். அப்போ மித வெப்பமண்டலம் அப்படின்றது எதுங்க? பாருங்கள், இந்த க்ரீன் ஃபேட் கொடுத்துருக்காங்களே, அந்த க்ரீன் ஃபுல்லாகவே மித வெப்பமண்டலங்கள். தெரியுதுங்களா? ஓகே. அதேமாதிரி கீழேயும் மித வெப்பமண்டலம் தான். சரிங்களா? இதெல்லாமே சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸ். அதுக்கு மேலே போனோம்னா குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம் சொல்கிறோம். பாருங்கள், இது எல்லாமே குளிர் மண்டலங்கள் தான். அதே மாதிரி கீழேயும் அதுதான் குளிர் மண்டலம் தான். ஓகேங்களா? ரைட். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிக் இருக்குது, அண்டார்டிக் பனிப்பிரதேசம் இருக்குது. அதுவே நார்த் போலில் மேலே பார்த்திங்கன்னா ஆர்டிக் அப்படின்ற ஒரு பனிப்பிரதேசம் இருக்குது. 1 செகண்ட், இந்த இடத்துல. சரிங்களா?
அதனால் எர்த்துடைய நார்த் போல் அண்ட் சவுத் போல் ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆர்டிக் அண்டார்டிக் இருக்கிறதுனால எப்போவுமே பனி நிரந்தரமாகவே இங்கே இருக்கும். சரிங்களா? அதனால் பனிப்பிரதேசம் தான் இருக்குது. அங்கே வந்து சாயில் இருக்காது, ராக்ஸ் இருக்காது, ட்ரீ இருக்காது, ஒன்லி ஐஸ் கேப்ஸ் தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சன்னுடைய இன்க்ளைன் ரேடியேஷன், சன்லைட்டு தான் காரணம். சரிங்களா? நேரடி சூரிய கதிர்கள் அங்கு ஆண்டுதோறும் விழுவதில்லை. அதனால் ஆண்டு முழுக்க அந்த இடம் பனிப்பிரதேசமாகவே காட்சியளிக்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே, பாருங்கள். சரி, வெப்பமண்டலம்னா என்னன்றதை படித்து காமிச்சிடுறேன். வெப்பமண்டலம் அதாவது டொரைட் ஜோன். இப்பகுதி கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி. ஓகே, இது சூரியனிடமிருந்து வரக்கூடிய செங்குத்தான கதிர்களை பெறுவதால் எப்படி இருக்குங்க, அதிகபட்ச வெப்பத்தை கொண்டிருக்கிறது. இம்மண்டலம் வெப்பமண்டலம் அல்லது அயனமண்டலம் என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் முன்னாடி ஒரு மேப்பில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுதாங்க வெப்பமண்டலம். அது எந்த மண்டலத்துலேருந்து எது வரைக்கும் இருக்குது, அதனுடைய மறுபெயர்கள் என்னென்னன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மித வெப்பமண்டலம். சரிங்களா? டெம்பரேட் ஜோன். ஒன் செகண்ட். டெம்பரேட் ஜோன் என்னங்க, வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாகவும், அதே சமயம் தென் அரைக்கோளத்தில் போய் பார்த்தீங்கன்னா மகர ரேகைக்கும் அண்டார்டிக வட்டத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியாகவும் அமைந்துள்ளது. இது சூரியனின் சாய்வான கதிர்களை பெறுவதால் சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல குறைகிறது. எனவே தான் இம்மண்டலம் எப்படி இருங்க, மித வெப்ப மண்டலமாக காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது குளிர் மண்டலம், உறைபனி மண்டலம் சொல்லுவோம். ஃப்ரிஜிட் ஜோன். சரிங்களா? இது எப்படி இருக்கும், உறைபனி மண்டலம் அப்படின்றது ஆர்டிக் வட்டத்திற்கும் துருவ பகுதிக்கு இடையேயும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கும் இடையேயும் அமைந்துள்ளது. சரிங்களா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? இங்கு ஆண்டு முழுவதும் குறைந்த வெப்பத்தை பெறுவதால் இப்பிரதேசம் பனியால் சூழப்பட்டுள்ளது. இப்பகுதி துருவ மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்கள், எவ்வளோ பெரிய அழகான அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போது சூரியனுடைய கதிர்களை பொறுத்து தான் ஒரு இடத்துல கூலிங்காக இருக்கணுமா ஹாட்டாக இருக்கணுமா அப்படின்றதையும் முடிவு பண்ணுறாரு. சரிங்களா? அதனால தான் சூரியன் வந்து சொல்கிறோம் அனைத்து ஆற்றல்களின் மூலதனம், அனைத்து ஆற்றல்களுக்கும் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரியன் இல்லையல் இந்த உலகில் இல்லை. சரிங்களா? வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டார், நீரின்றி அமையாத உலகு, சூரியன் இன்று அமைந்தது தான் நீர், நீரின்றி அப்புறம் தான் உலகமே உருவாச்சு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது சூரியன் தான் அனைத்து ஆற்றல்களுக்கும் மூலதனம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை உலகத்தில் எந்த இடத்துல எப்போ எந்த தேதியில் ரெக்கார்ட் ஆச்சுன்றது தான் இங்கே விஷயமே. புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை அப்படின்றது 56.7 டிகிரி செல்சியஸ், அதாவது ஃபாரன்ஹீட்டில் சொல்லப்போனால் 134 டிகிரி ஃபாரன்ஹீட். இது பதிவான ஆண்டு 1913 ஜூலை 10 அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிஃபோர்னியா நாட்டில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடர், அதுக்கு பேர் மரண பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம், அங்கே தான் இது வந்து பதிவாயிருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது, இதுவரை உலகில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை அப்படின்றது -89.2 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் சொல்லப்போனால் -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அதுவே நீங்கள் கெல்வினில் சொல்ல போனீங்கன்னா 184 கெல்வின். ஓகேங்களா? இது 1983 ஆண்டு ஜூலை 21 அண்டார்டிகா சவுத் போலில் இருக்கக்கூடிய அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் ஓஸ்டாக் நீளத்தில் இது வந்து பதிவாகிருக்கு. அண்டார்டிகாவில் ஒரு சோவியத் ஓஸ்டாக்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது, அங்கே தான் இது வந்து பதிவாகிருக்கு. -89 டிகிரின்னு நினச்சி பாருங்கள். சாதாரணமாக 0 டிகிரி அப்படின்றதாவே ரொம்ப உரைநிலைக்கு போயிடும் தண்ணி. அப்போது நம்மளுடைய ரத்தம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா? அந்த 0 டிகிரி பதிவாகக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்தாலே ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிரும். நம்ம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே கடை நடுங்க ஆரம்பிச்சிடும். -10 எங்கே, -20 எங்கே, 30, 40 எக்ஸட்ரா 80 எங்கே, 89 எங்கே. அப்படி பார்க்கும்போது அங்கெல்லாம் வாழ்கிறவங்க மனுஷனே கிடையாது. சரிங்களா? ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி, இல்லை மனுஷனில் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மனதைரியம் ரொம்ப வேணும். மனதைரியம் இருக்குதோ இல்லையா, உடல் ஒத்துழைக்கணும். அண்டார்டிகாலாம் அவ்வளோ சாதாரணமாக சீக்கிரமாக போயிட முடியாது. அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். சரிங்களா? இல்லாட்டி அங்கே ஃப்ரீஸ் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவீங்க. அடுத்தது மழைப்பொழிவு, ரெயின்ஃபால், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெயின்ஃபால், நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற மாதிரி மழை இல்லையல் இவ்வுலகில்லை. அப்போ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் ஸ்டார்டிங் ஃப்ரம் சம் பிக்சர். ஓகே, வளிமண்டல நீராவி நீர் சுருங்குதல் மூலம் பூரித நிலையை அடைந்து புவி ஈர்ப்பு விசையின் காரணமாக கீழ்நோக்கி விழும் திரவ நீரையே நாம் மழை என்கிறோம். ஃபாண்ட்டு கொஞ்சம் பெருசுப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ரைட்.
அப்போ மழைனா என்ன, மழைப்பொழிவுன்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீர் சுழற்சியின் முக்கிய கூறியாருங்க மழை. இது புவியில் நன்னீரை உருவாக்குகின்றது. மழை மட்டும் இல்லைன்னா புவியில் ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லக்கூடிய ஒன் செகண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்காது, கிடைக்காது. ஓகேங்களா? அப்போது ஒரு நன்னீரை உருவாக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரோல் யாருங்க இருக்கா? மழை நீர். அடுத்தது மழை நீரே எல்லா வகையான நீருக்கும் முக்கியமான ஆதாரமாக விளங்குகிறது. மழை தான் உங்களுக்கு பக்கத்தில் ஓடை இருக்கலாம், நீரோடை இருக்கலாம், அருவி இருக்கலாம், ஏரி இருக்கலாம், குளம், குட்டை, கிணறு, போர்வெல். இட் கேன் பி எனி திங். பட் ரெயின் வாட்டர் ரிசோர்ஸஸ் இஸ் வெரி வெரி மேஜர் ரிசோர்ஸஸ் ஃபார் எனி திங். அப்போது வெப்பநிலை மற்றும் மழை பரவலுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அதிகமாகவும் துருவ பகுதிகளில் நோக்கி செல்ல குறைவாகவும் மழைப்பொழிவு இருக்கும். அதுவும் இல்லாமல் மழைப்பொழிவு மலைமானியால் அளவிடப்படுகிறது. பாருங்கள், எர்த் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த 0 டிகிரி ஈக்குவேட்டரில் எப்பவுமே மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காற்றில் தான் அதிக ஈரப்பதமும் இருக்கும். அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தான் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அப்படியே மேலே செல்ல அல்லது கீழே செல்ல துருவ பகுதியில் நோக்கி செல்ல வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனால காற்றில் உள்ள ஈரப்பதமும் குறைவாக இருப்பதனால் அங்கே என்னங்க இருக்கும், மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க விஷயம். இதை பார்த்துக்கோங்க. அப்போ மழைப்பொழிவை அளக்க பயன்படுத்தப்படும் கருவி மலைமானி, ரெயின் காஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெயின் காஜ். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது காற்றழுத்தம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் காற்றழுத்தம். மழைக்கு அடுத்தது காற்றினுடைய ரோல் மாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காற்று இல்லையில் கண்டிப்பாக இந்த உலகம் இல்லை. காற்றை பொறுத்து தான் ஒரு இடத்துல குளிர்ச்சி, வெப்பநிலை, மழைப்பொழிவு, என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்களே, ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், வாசனை, சுவாசிக்கக்கூடிய காற்று, ஏர் ரொட்டேஷன், வேறு என்ன சொல்கிறது, ஏன் பைக்கு சைக்கிள்லாம் ஓட்டுறோம் இல்லையா, கார் ஓட்டுறோம், அது கூட காற்று தான் இல்லையா. எத்தனையோ ரப்பர் டயர் வந்தாலும் அதுக்குள்ளே காற்று இல்லை அப்படின்னா சத்தியமாக ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு வாசனை அப்படின்ற விஷயம் கூட அதுக்கு தேவை காற்று. பார்த்தீங்களா? பேசணும், நான் பேசுகிறது கேட்குதுங்களா உங்களுக்கு? ஹலோ மைக் செக் 1 2 3, ஹலோ 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 மைக் 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 1 1 1 2 2 2 2 3 3 3 அப்படின்னு எக்கோ பேசுகிறேன்னா இந்த எக்கோவில் கூட உங்களுக்கு வந்து பேசுகிறது காற்றுகள் மூலியமாக தான் உங்களுக்கு வைப்ரேட் ஆகி உங்களுக்கு கேட்குது இல்லையா? அந்த வகையில் பார்க்கும்போது காற்றுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லுவேன். சரிங்களா? சரி, ஓகே. காற்றின் அழுத்தம் பற்றி நம்ம பார்க்கும் பொழுது புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையே நம்ம வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம்னு சொல்கிறோம். சரிங்களா? புவியினுடைய மேற்பரப்பில் வளிமண்டலம் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அது 5 வகையான லேயர்களை உள்ளடக்கியது. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த ஸ்பியருடைய அழுத்தம் பூமியை சுற்றி நான்கு புறமும் கிராவிட்டினால் இழுத்து பிடிச்சிருக்கு. அதனுடைய வெயிட்டு தான் நம்ம கீழே அனுபவிக்கிறோம். அதுதான் என்ன சொல்கிறோம், காற்றினுடைய எடையை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த எடையை தான் வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம் என்கிறோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது. காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படுகிறது. ப்ரெஷர் காஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன், கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு 1013.25 மில்லிபார் ஆகும். பூமியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு 1.03 கிலோ சதுர சென்டிமீட்டர் ஆகும். இது வந்து ஏற்கனவே பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். கண்டிப்பாக சொல்கிறேன், 2017 2018 தெரியல, சம்திங் லைக் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நான் திரும்ப பாக்ஸ் போட்டு வைக்கிறேன். சரிங்களா? எடுத்துக்கோங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நிலையான வளிமண்டல அழுத்த வேறுபாட்டினால் காற்றழுத்தம் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் காணப்படுகிறது. இதனை அடிப்படையாக கொண்டு காற்றின் அழுத்தத்தை குறைந்த காற்றழுத்த மண்டலம் என்றும் அதிக காற்றழுத்த மண்டலம் என்றும் அழைக்கப்படுகின்றது. சரிங்களா? வகைப்படுத்தப்படுகின்றனர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, டைம் ஆகிட்டே இருக்குல்ல. குறைந்த காற்றழுத்த பகுதி என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அழுத்தம் குறைவாக இருக்கும். இப்பகுதியை நோக்கி அழுத்தம் அதிகமுள்ள பகுதியிலிருந்து காற்று வீசும். அதிக காற்றழுத்தம் என்பது வளிமண்டல பகுதிகளில் சுற்றியுள்ள பகுதிகளை விட அதிக அழுத்தம் இருக்கும். காற்று இங்கிருந்து குறைந்த காற்றழுத்த பகுதியை நோக்கி வீசும். சரிங்களா? காற்றுடைய பேசிக் நேச்சரே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் எப்பவுமே ஓடி போகும். சரிங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஒன், உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச காற்றழுத்தம் அப்படின்றது எங்கே, எப்போ, எந்த வருஷம் அப்படின்றத பார்த்தலாம். உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1013 மில்லி பார் எப்போ 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் பதிவானது. எங்கே பாருங்கள், 1083 மில்லி பார் 1968 டிசம்பர் 31 ரஷ்யா அகாட் அப்படின்ற இடத்துல கடல் மட்டத்தில் பதிவாயிருக்கு. உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்த அழுத்தம் அப்படின்றது 870 மில்லி பார் 1929 டிசம்பர் 12 பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகே உள்ள குவாம் அப்படின்ற கடல் பகுதியில் இது உருவாயிருக்கு. அது எந்த பகுதி, அந்த பகுதி உருவான டைஃபூன் அப்படின்ற கண் பகுதியில் உருவாயிருக்கு. டைஃபூன் அப்படின்ற கண் பகுதி, டைஃபூன் அப்படின்றது ஒரு புயல். புயலுடைய மையப்பகுதி அங்கே வந்து ரொம்ப லோ ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா அது வந்து புயல் அல்லது சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். அதுவே சம்டைம் அந்த ஐ ஆஃப் த சைக்ளோன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து ஹை ப்ரெஷராக இருந்ததுன்னா அது எதிர் சூறாவளி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சூறாவளியினுடைய மையப்பகுதியான கண் பகுதியில் உருவான எம்பி தான், அந்த மில்லி பார் தான் நம்ம உலகிலேயே இதுவரை பதிவான மிக குறைந்த காற்றழுத்தம்னு சொல்கிறோம். அப்போது எம்பின்னு சொல்லியிருக்காங்களா, எம்பி அப்படின்னா மில்லி பார், மில்கி பார்னு போட்டுறாதீங்க, மில்லி பார். தட் மீன் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். வெரி குட். இப்போ குறைவான அழுத்தம், குறைவான காற்றழுத்தத்தை எதை கொண்டு அளவிடப்படுகிறது, எந்த லெட்டரை டினோட் பண்ணுறோம்? லோ ப்ரெஷர் வந்து கேபிட்டல் எல், ஹை ப்ரெஷரை கேபிட்டல் ஹெச், இது ரெண்டையும் வச்சு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது ஓகே, நெக்ஸ்ட் ஒன். காற்றழுத்தத்தை அளவிடல். இங்கே பாருங்கள், வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை காற்றழுத்தமானி அல்லது அனிராய்டு காற்றழுத்தமானி மூலம் அழைக்கின்றனர். இது அவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அனிராய்டு பாரோமீட்டர் ஆர் ப்ரெஷர் காஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய எதை பயன்படுத்துகிறோம்? காற்றழுத்த பதிவுத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரோகிராம்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது காதுகள் ஏன் உயர செல்லும் பொழுது அடைத்துக் கொள்கின்றன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விமானத்துலேயோ ஹெலிகாப்டர்லேயோ எப்படியே மேலே போயிட்டுருக்குறோம். ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே போயிட்டுருக்கும்போது வளிமண்டல அழுத்தம் மேலே போக போக குறையும். அப்போ குறையும் பொழுது நம்மளுடைய காதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர் சின்ன காற்று வந்து ஒரு சின்ன சிலிண்டருக்குள்ளே இருக்கும். சிலிண்டர்னால் ஒரு ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், ஏர் ட்ரம். அந்த காற்று அப்படின்றது நம்ம மேலே போக போக ஏர் ட்ரம்மில் வந்து கொஞ்சம் நஞ்சம் ஹை ப்ரெஷரும் லோ ப்ரெஷரில் சலூன் கிளம்பி போயிடும். நம்ம முன்னாடியே சொல்லியிருப்பேன், வாட்டர் எப்போவுமே மேட்டு பகுதியில் ஃப்ளோ பண்ணும்போது அது கீழ் நோக்கி தான் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் காற்று எப்போவுமே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் ஓடும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், மலைகளுக்கு கீழே இருக்கிறோமா, நம்ம இங்கே ஹை ப்ரெஷர் தான் நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். ஹை ப்ரெஷரை நம்ம காதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நம்ம மேலே போக போக மேலே எப்படி இருக்கும், ப்ரெஷர் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷரில் இருக்கும். அப்போது ஹை ப்ரெஷரில் கொஞ்சம் நஞ்சு காற்று நம்ம காதுக்குள்ளே ரெண்டு பக்கம் எடுத்துகிட்டு போக போக மேலே போகும்போது நம்ம காதுக்குள்ளே இருந்த ஹை ப்ரெஷர் வெளியே ரிலீஸ் ஆயிரும். அப்போது ஏர் ட்ரம் கொஞ்சம் காது அடைச்சிக்கும். இவ்வளோதாங்க விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வாட்டர் பாட்டில், எம்டி வாட்டர் பாட்டில் இருக்குல்லையா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், அது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு எம்டி வாட்டர் பாட்டில் நல்லா நசுக்கிட்டு மூடி நல்லா லாக் பண்ணிடுங்க. அப்படியே லாக் ஆயிருமா? இப்போது மூடி டப்புன்னு ஓப்பன் பண்ணுங்கள், அப்படியே வாட்டர் பாட்டில் பழைய நிலைமைக்கு அப்படியே விரிவடைஞ்சிரும். அந்த மாதிரி தாங்க நம்ம காது. சரிங்களா? அதாங்க சொல்ல வந்திருக்காங்க. அப்போது வளிமண்டல அழுத்தமானது நம்முடைய காதுகளில் உள்ள காற்றின் அழுத்தத்தை விட குறைவாக உள்ளது. ஆதலால் காதுகள் இவ்விரண்டையும் சமன்படுத்தப்படும் பொழுது அடைத்துக் கொள்கின்றன. இந்நிகழ்வு விமானத்தில் இருந்து கீழே இறங்கும்போது நிகழ்கிறது. விமானத்தில் மட்டும் இல்லை, மலை பிரதேசங்களை விட்டு நம்ம கீழ் நோக்கி இறங்கும்போது நடக்கும். நான் வந்து இப்போ ஏற்காடெல்லாம் போயிட்டு கீழே வரும்போது நிறைய ஃபீல் பண்ணுவேன். பட் என்ன, நான் கீழே வரும்போது என் பக்கத்தில் யார் வெஹிக்கிள் இருக்காங்களோ அவங்ககிட்ட கிளாஸ் எடுத்துகிட்டே வரும், இதனால தான் காது அடிக்குதுன்னு. கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. அடுத்தது ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நல்ல விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல தட்பவெப்ப சூழ்நிலையை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரணியாகவும் இருக்கிறது ஈரப்பதம். அதே சமயம் சில காலங்களில் துவைச்சி போட்ட ஷர்ட்டை வந்து ரொம்ப லேட்டாக காய வைப்பதற்கான ஒரு காரணியாகவும் இருக்குது. சரிங்களா? ஈரநிலை மானி பாருங்கள். ஓகே. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் காற்றில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டலத்தில் தொகுதியில் 0 முதல் 5% வரை இருக்கும். ஈரப்பதம் வளிமண்டலத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது.
அதனால் ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்லும் பொழுது குறைகிறது. சரிங்களா? பாருங்கள், ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்ல 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 குறைகிறது. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை அளவிட பல்வேறு அளவீடு முறைகள் உள்ளன. ஓகே, குளிர்ச்சின்றது வேறு, ஈரப்பதம்ன்றது வேறு, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சுய ஈரப்பதம், உண்மையான ஈரப்பதம், உப்பு ஈரப்பதம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை அப்படி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அடுத்தது ஈரப்பதத்தை அளத்தல், மெஷர்மெண்ட் ஆஃப் த ஹியூமிடிட்டி. ஈரலைமானி அதாவது ஹைக்ரோமீட்டர் கொண்டு காற்றின் ஈரப்பதத்தை அளக்கலாம். அதுவும் இல்லாமல் ஸ்வன்சன் திரையில் வறண்ட மற்றும் ஈரக்குமிழ் கட்டுகள் ஒவ்வொன்றாக அடுக்கப்பட்டதாகும். பொதுவாக வெப்பக்காற்று குளிர்காற்றை விட நீராவியை தக்க வைத்து கொள்ளும். பாருங்கள், பொதுவாக வெப்பக்காற்று என்ன பண்ணும், குளிர்காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்ளும். அதனால தான் சம்மர் சீசன் நமக்கு 4 o'clock ரெயின்ஃபால் நமக்கு பொழிகிறது, மழையை தருகிறது. காற்றில் ஒப்பீரப்பதமானது 100% அடையும் பொழுது காற்று பூரித நிலையை அடையும். இந்த பூரித நிலையில் வெப்பநிலை பனிப்புள்ளி நிலைக்கு சென்றுவிடும். இந்த நீராவி மேலும் குளிர்வடைந்து நீர் சுருக்கமாகி மேகங்கள் மற்றும் மலைக்கு வித்திடும். மலைக்கு வித்திடும்னா மலைக்கு கொடுத்துரும். சரிங்களா? ஒப்பு ஈரப்பதம் மனிதனின் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. அதிக மற்றும் குறைந்த ஈரப்பதம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். சரிங்களா? இது பல்வேறு பொருட்கள், கட்டடங்கள், மின்சாதன பொருட்களுக்கு ஒரு நிலைத்தன்மையை பாதிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டராகவும் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், அடுத்து பாருங்கள், காற்றின் அழுத்தம் குறைவதால் காற்றில் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் அளவும் குறைகிறது. இதனால தான் நம்ம உயரமான மலைகளில் ஒரு எவரெஸ்ட் சிகரம் ஏறும்போது கூட நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்க முடியாமல் திணறோம். சரிங்களா? அதுக்கு தான் உயரமான பகுதிகளில் போய் யாருமே சாதனை செய்வதற்கு ரொம்பவே கடினமாக சிரமப்படுகின்றார்கள். உயரம் செல்ல செல்ல காற்றின் அழுத்தம் குறையும். காற்றின் அழுத்தம் குறைஞ்சது அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் குறையும். ஏன்னா வளிமண்டலத்தில் 21% ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கு மேலே 78% தான் நைட்ரஜன் இருக்குது. அப்போது மெஜாரிட்டி ஆஃப் நைட்ரஜன் நம்மளால் சுவாசிக்க முடியாது, அதனால் உயிரும் வாழ முடியாது. அப்போ 21% ஆஃப் ஆக்சிஜன் சொல்லக்கூடிய பிராணவாயுவை நம்ம மேல் நோக்கி செல்ல செல்ல இழந்து விடுகிறோம். அதே நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, சுவாசிக்க முடியுது. ஓகேங்களா? ஓகே, மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அளவும் மிகவும் குறைவாக உள்ளது. அதனால் மனிதர்கள் அங்கு இறக்கக்கூடும். மலையேறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களில் ஏறும் பொழுது ஆக்சிஜனை உருளையில் எடுத்து செல்கின்றனர். அவர்கள் சிறிது காலம் அவகாசம் எடுத்துக்கொண்டும் அதிக உயரங்களுக்கு தம்மை பழக்கப்படுத்தி கொண்டும் மேலே செல்கின்றனர். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களிலிருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். ஓகேங்களா? இவ்வளோதாங்க விஷயம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ போதுமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா காற்று அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்த்துட்டு இந்த கிளாஸ் வீடியோ முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.